வணக்கம் நண்பர்களே. சேலம் சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் இந்த 1954 முதல் 2026 ஏப்ரல் மே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரை இது ஒரு தொடர்ந்து அன்றைய தேதியில் இருந்த அரசியல் கள நிலவரங்களை நம்ம எடுத்து பேச போகிறோம். இந்த இதில் 54 முதல் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தது முதல் 52க்கு அப்புறம் 53 அந்த காலகட்டத்தில் தலைவர் திமுக அண்ணாவோட இணைகிறாரு. டிவி நாராயணசாமி தான் அண்ணா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அன்றைய சூழலிருந்து இது தொடர்ந்து இது ஒரு தொடராக இதை நம்ம அப்படியே நகர்த்திக்கிட்டே போகிறோம். ஏப்ரல் மே வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தல் வரை இது தொடர்ந்து அன்றிலிருந்து நான் படித்த பல விஷயங்களை இந்த காணொளி வாயிலாக நான் பகிரப் போகிறேன். ஒன்று, இது தொடர்ந்து அப்பப்போ இது சம்மந்தமாக போட்டுகிட்டே இருப்பேன். இதுவே 54 முதல் 2026 மே மாதம் வரையான இது ஒரு தொடர். இது தொடர்ந்து போட போகிறோம். இப்போ இந்த இதில் இப்போ நம்ம கட்சியில் இந்த அதிமுகவில் ஒரு சில இதெல்லாம் துரோகிகள்லாம், அதாவது துரோகிகள் அப்படின்னு சொல்கிறத விட அம்மா இருக்கும்போது சொல்லிட்டு இருப்பாங்க 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்னுடைய சக தோழர்கிட்ட சொல்லுவேன், 1.5 கோடி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 முதல் 50 லட்சம் கருணாநிதிகள் இருக்கிறார்கள்னு சொல்லியிருப்பேன். நான் 50 லட்சம் கருணாநிதிகள் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வெளியேற்றப்பட்டால்தான் இந்த இயக்கம் நல்ல முறையில் இயங்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது நான் நாளடைவில் அவங்க மறைந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கு எடப்பாடியாரினுடைய தலைமையின் கீழே இந்த இயக்கம் வீறுநடை போட்டு கொண்டு இருக்கிறது. அவர் அவருக்கு இதுவா, அவருக்கு அது தகுதியானவரா, அவர் அப்படி அவர் தவழ்ந்து வந்தால் நடந்து வந்தால் அதெல்லாம் இல்லை. பொதுக்குழு அடிப்படை தொண்டன் இந்த கட்சியினுடைய விதியை என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை தொண்டன் அந்த தலைவனை தேர்ந்தெடுக்க வேணும். அதுதான். நான் கடைகோடி தொண்டன், நான் ஏற்றுக்கொண்டேன், என்னை போல் எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அவர்தான் எல்லாமே இப்போ இருக்கிற வரைக்கும் அவர்தான். அவர் பின்னாடி இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சென்ற தேர்தலில் அவருக்காகத்தான் 1,07,00,000 வாக்குகள் கிடைத்தன. இதான் இந்த இப்போ இதுக்கிடையில் இந்த பன்னீர்செல்வம் டெய்லி ஏதாவது ஒன்று, நேற்று கூட தந்தியில் தொலைக்காட்சியில் பேட்டியெல்லாம் கூட எடுத்திருக்காரு. நான் சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை நான் பார்க்குறதில்ல. ஏன்னா தரங்கெட்டு போச்சு. எப்பவுமே அது அம்மா இருக்கின்ற காலகட்டங்கள்லேயே அது ரொம்ப தரங்கெட்டு போயிருந்தது. நிறைய சேனல் சொல்லலாம், எல்லாமே சுருக்கமாக. அதில் குறிப்பாக ஒரு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியில் இந்த நக்கீரன் பிரகாஷ் ரொம்ப மோசமான இழிவான வார்த்தைகளாலெல்லாம் விமர்சனம். அப்போல்லாம் மாவட்ட செயலாளர்கிட்டலாம் நான் நம்ம சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு மாவட்ட காஞ்சி மாவட்டம், அவர்கிட்டலாம் சொல்லுவேன். இப்போ ஒரு இடைத்தேர்தலில் வளர்மதி அம்மாக்கிட்ட அந்த ஒரு தனபால் தோட்டத்தில் நடந்த புதுப்பட்டினம் கல்பாக்கத்தில் நடந்த அதில் கூட அந்த அம்மா கிட்ட கூட நான் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அந்த கூட்டத்தில் கலந்துக்கும்போது இந்த மாதிரிம்மா இவர் இருக்கார். அப்போ அந்த சம்பந்தம் எம்எல்ஏலாம் உட்காந்து அவர் பதில் சொல்ல முடியாது திணறிட்டு இருப்பார். அது அப்போ கூட இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போடுறீங்க, நம்மளாம் இதை பார்க்குறதுக்கே ஒரு இதுவாக இருக்குது, கொஞ்சம் நல்ல கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஆளை அனுப்பக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி
பார்க்குறதே கிடையாது. இப்போ நேற்று விளம்பரத்தில் பார்த்தேன், தினத்தந்தியில் வந்து பன்னீர்செல்வம் வந்து இந்த மாதிரி இருக்கு. அவங்களாம் எப்பவுமே அனுப்பியாச்சு. ஏன் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னதுன்னு சொல்லி அவர் படித்தது இல்லையா? அவர் வேணான்ட்டாங்க, நீ இங்கே தேவையில்லைன்ட்டாங்க, நீ நல்லவன் இல்லை அப்படின்னாச்சு. ஒரு 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 கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை குண்டர்கள் கொண்டு அதை வந்து தாக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கோப்புகளெல்லாம் நீ வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிற கொள்ளைக்காரன். பன்னீர்செல்வம் வந்து ஒரு கொள்ளைக்காரன் மாதிரி. இப்போ எப்படி நீ வந்து அவரை வந்து துரோகம் வீழும்? எது துரோகம்? நீ செய்தது துரோகம், நீங்கள் செய்தது துரோகம். யார் செய்தது துரோகம்? எடப்பாடியார் இந்த இயக்கத்தை வந்து காப்பாற்றியிருக்கிறார். இதுதான் வந்து ஒரு நல்ல அறிவார்ந்த ஒரு தொண்டனுடைய அந்த 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 இது வந்து நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இயக்கம் வந்து வேறு யாருக்கு, இதே இயக்கம் வந்து பன்னீர்செல்வத்தினுடைய கையில் இருந்திருந்தால் இந்நேரம் இது வந்து குழி தோண்டி புதைச்சிட்டு இருப்பார். நிச்சயமாக அதுதான் செஞ்சுருப்பார். இருந்துட்டீங்க, 2 முறை முதல்வராகவும் இருந்துட்டீங்க, போயிட்டீங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டீங்க. ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள். எதுக்கு இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு ஒரு மூக்கை நுழைச்சிக்கிட்டு அதை வந்து இந்த சின்ன பின்னப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய கனவுகள் எந்த நேரத்தில் நிறைவேறாது. திமுகவுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் வந்து துணைக்கு போகக்கூடிய உங்களுடைய கனவு என்றும் நிறைவேறாது. வன்மையாக அதிமுகவினுடைய கடைகோடி தொண்டன் என்ற வகையில் நான் பன்னீர்செல்வத்தை வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க அனைத்து இந்திய அண்ணா திமுக. நன்றி, வணக்கம்.